தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் அங்கே போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பார்டரில் யுஎஸ் நேஷன்லேருந்து உக்ரைனியன்ஸ்லேருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து விளக்குவதற்கு, உண்மையை அறிவதற்கு பாதுகாப்பு வல்லுநர் திரு நிரஞ்சன் அவர்கள் நம்மிடம் இருந்தலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயின். எஸ் சார். இப்போ பார்க்குறோம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான்லேயே பார்த்திங்கன்னா இப்போ சமீப சில ஆண்டுகளாக இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்டில் இருக்குது. பாகிஸ்தானில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கிற காஷ்மீர் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி மக்கள் அந்த ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டிங்கிற குழுவோட முன்னெடுப்பில் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார். இது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டுமா, இல்லை அதை ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக பாகிஸ்தான் பார்க்கிறதா? பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த அந்த நாட்டோட அமைப்பே மதத்தால் நாம் எல்லோரும் ஒன்று என்று ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. அப்போது ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அவங்க அழைக்கப்படும், அதாவது பிஓஜேகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், அங்கே இருக்கும் மக்களும் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பதனால் அவர்கள் எங்கோடு இணைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டி அமைத்தார்கள் இத்தனை ஆண்டுகளாக. ஆனால் அந்த பிம்பமானது மெதுவாக நொறுங்கி கொண்டிருப்பது தான் அடிப்படை உண்மை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், பாகிஸ்தானில் 28th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறாங்க, சட்ட திருத்தம். ஆல்ரெடி பாகிஸ்தான் சட்டத்தில் ஆர்டிக்கல் 163A படி டெவல்யூஷன், அதாவது நம்ம மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான பங்கீடு, நிதி பங்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிதி பங்கீடு மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 163A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் நிதி பங்கீடை அங்கே இருக்கிற ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் எந்த வகையில், எந்த விகிதாச்சார அடிப்படையில் நிதி பங்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்கிறார்கள். இம்ரான்கான் இருக்கும்போது மாநிலங்களுக்கு அதிக நிதி பங்கீடு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு சற்றே குறைந்த நிதியை பெற்றுக்கொண்டு வந்தது. இது பெற்றுக்கொண்டு வந்ததால் பாகிஸ்தானோட இராணுவத்துக்கு வர வேண்டிய சம்பள உயர்விலிருந்து மற்ற செலவினங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டன. இப்பொழுது அதை மாற்றி அமைக்கும் பணியில் பாகிஸ்தான் இராணுவம் அழுத்தம் கொடுத்திருக்கிறது அவர்களின் கைப்பாவியான ஷாபாஸ் ஷெரீஃப்க்கு. ஷாபாஸ் ஷெரீஃப் யார்? பாகிஸ்தான் இராணுவத்தால் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அரசின் பிரதிநிதி, அவ்வளோதான். அதர்வைஸ் அவருக்கு சாங்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா எலெக்ஷன்ஸ் போன வாட்டி நடந்தது மொத்தமே ரிக்டு எலெக்ஷன். அவ்வளோ இதுக்கு இப்போ ஆசாத் காஷ்மீர் பாகிஸ்தானில் 2 பிரதம மந்திரிகள் இருக்காங்க. ஒன்று பாகிஸ்தானுக்கு பிரதம மந்திரி இருக்கிறார், அவங்க அழைக்கக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய பிஓஜேகே, அதாவது அவர்கள் அழைக்கக்கூடிய சோ கால்ட் ஆசாத் காஷ்மீர், அதுக்கும் பிரதம மந்திரி இருக்கிறார். அப்போ ஆசாத்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம் காஷ்மீர். சுதந்திர காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு என்ன வேலை? காஷ்மீரிகள் காஷ்மீரை அவர்களே பார்த்து கொள்ள மாட்டார்களா? அப்படி இவர்கள் முழுமையான அந்த பகுதி சுதந்திர பகுதி என்று இவர்கள் அறிவித்தால் அது முழு சுதந்திரம் பெற வேண்டுமா, பெறக்கூடாதா? அப்போ அடிப்படையாகவே இவங்க கட்டமைச்சிருக்கிறது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது நமக்கு. அடுத்தது, நான் டெவல்யூஷனை பற்றி பேசினேன். இது அவங்க மாகாணங்களுக்கு தான் பொருந்தும், ஆசாத் காஷ்மீருக்கு இது பொருந்தாது. அதாவது பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன்லேயே அப்படி கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன்லேயே ஆசாத் காஷ்மீர் அவங்களோட ஒரு ப்ராவின்ஸாகவே அவங்க கணக்கு பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானில் முதல் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தரம் குடிமக்கள் அப்படின்னா வெஸ்ட் பஞ்சாபிஸ், 2வது சிந்து, 3வது கைபர் பக்தூன்வா, 4வது பலூச்சிக்கள், 5வது கில்கிட் பல்டிஸ்தான், கடைசி தான் இவங்க ஆசாத் காஷ்மீர். ஆசாத் காஷ்மீரோட மொத்த நிலப்பரப்பே 13,300 சதுர கிலோமீட்டர் என்னவோ தான் வரும். அதுலேயும் 5,200 சதுர கிலோமீட்டர் ஷக்ஸ்காம் வேலின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு தாராவாத்து கொடுத்தார்கள் 63ல் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில். இடமே இல்லை. அப்போ இருக்கும்போது அந்த இடத்த சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, அது கொடுத்து இருக்கிறார்கள்.
இப்போ ஆசாத் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் சைனா அந்த நிலத்துல வந்து பாகிஸ்தான் யார் கொடுப்பதற்கு? நீ சொல்றது ஆசாத் காஷ்மீர். ஆசாத் காஷ்மீரோட நிலப்பரப்பை எடுத்து கொடுப்பதற்கு நீ யார்? முதல்ல அதுவே உனக்கு சொந்தம் அல்ல. ஏன்னா ஹரிசிங்கோட அக்ரிமெண்ட் படி ட்ரீட்டி ஆஃப் அசஷன் அக்டோபர் 26 கையெழுத்திட்டப்பட்டு அதுக்கப்புறம் ராட்டிஃபை அக்டோபர் 27 ராட்டிஃபை பண்ண அக்ரிமெண்ட் படி அது இந்தியாவின் நிலப்பரப்பு. இந்திய நிலப்பரப்பை கொடுத்ததே தவறு, நீ வச்சிட்டு இருக்கிறதே தவறு. அதுல வேற அதை வேற கொடுத்துருக்க. அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க மாங்லான்னு ஒரு டேம் கட்டியிருக்க. அந்த மாங்லா டேம்ல இருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரம் 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிட்டு அதே மக்களுக்கு 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க. ஒரு நாளைக்கு 12ல இருந்து 16 மணி நேரம் அவங்களுக்கு மின்சார வசதியே இல்லை. ராவல்கோட், மிர்பூர், முசாஃபராபாத் இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்டான்னா, அதாவது பிஓஜேக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்கள்ல பெரிய ஹாஸ்பிட்டல் 100 பெட் ஹாஸ்பிட்டல் இல்லை. பெரிய கல்வி நிறுவனங்கள் எதுவுமே பாகிஸ்தான் அரசு கட்டல. நான் அதுக்கு ஒப்பீடுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ஜம்முல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, லடாக்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்ரீநகர்ல யூனிவர்சிட்டி இருக்கு. ஸ்ரீநகர்ல பெரிய ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜம்முல ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, லடாக்ல ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்மளுக்கு ஜம்முக்கு புது ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி ஸ்ரீநகர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கு, லடாக் ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் சர்வீஸே இருக்கு, இப்போ வந்தே பாரத் போயிருக்கு, ட்ரெயின் சர்வீஸே இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மக்களோட ஜீவாதாரமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதமும் பொருளாதார வளர்ச்சியும் இங்க வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த கல்வீச்சை அடிப்படையாக கொண்டு ஹுரியத் கான்ஃபரன்ஸ் மூலமாக பிரிவினை சிந்தனை தூண்டக்கூடிய நபர்கள் மூலமாக இந்தியாவில் அமளியை ஏற்படுத்தினார்களோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு இந்தியா. 370 நீக்கின பிற்பாடு அதுக்கு இன்னைக்கு தேவையற்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சு, ஒரு சுச்சுவேஷன் காஷ்மீரில் எழுந்துள்ளது. ஹுரியத் கான்ஃபரன்ஸ் வந்து பாகிஸ்தானிடமிருந்து பணம் வாங்கி டெல்லியில் மற்ற இடங்களில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பெட்ரோல் பங்குகள் முதல் கொண்டு பல விஷயங்களை அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய பிரிவினை சக்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சோகால்டு பாகிஸ்தான் அவங்க அமைத்து இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய பிஓஜேகேயில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு 53 எம்பிக்கள் சோகால்டு அவங்க பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கும் போது விமன் ரிசர்வேஷன் அதில் இருக்கு. ஒரு மௌலானா, அதாவது மத சார்ந்த நபருக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, வெளிநாடு வாழ் காஷ்மீரி ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாம 12 பேர் பஞ்சாபிகள் வந்து இங்க வந்து உட்கார்றாங்க அசம்பிளியில். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் காஷ்மீரிகளாக? சிஸ்டமேட்டிக்கா ஒரு 80 ஆண்டுகளா ஒரு ஜெனோசைட் நடந்திருக்கு, ஒரு கிளின்சிங் நடந்திருக்கு. கிளின்சிங் என்ன, எத்னிக் கிளின்சிங் என்ன, ஒரு சமுதாயத்தையே அழித்திருக்கிறார்கள். அங்க காஷ்மீரி பேசும் மக்கள் வந்து பாப்புலேஷன் இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ கில்கிட் பல்டிஸ்தான் வந்து 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதை வந்து ஹென்ரி வில்லியம்ஸ்ன்ட்டு ஒரு வெள்ளைக்கார அதிகாரி பாகிஸ்தானோடு கைகோர்த்து வேக்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருந்த ஹரிசிங்கோட பிரதம மந்திரியும் ஹென்ரி வில்லியம்ஸும் இவங்கெல்லாம் சதி பண்ணி அது பாகிஸ்தானோட இணைச்சாங்க. பாகிஸ்தான் அவர்களின் நிரந்தர கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று. ஆனா இது வந்து போர்ல வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த முதல் போரில் பாகிஸ்தான் கைவசம் இருந்த ஒரு பகுதி. இன்னைக்கும் அந்த எல்லையை வந்து எல்ஓசின்னு தான் நம்ம அழைக்கிறோம். அதுக்கு இன்டர்நேஷனல் பார்டர் இல்லை, அது இந்தியாவின் நிலப்பரப்பாக தான் நம்ம மேப்ல நம்ம காட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கோதுமை போய் சேர்றதில்லை. பாகிஸ்தான்ல அட்லீஸ்ட் 30% கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அங்க உற்பத்தி ஆகிற மின்சாரம் அங்க 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. 38 கோரிக்கைகள் கொண்டு இந்த போராட்டமானது 40 நாள் முன்னாடி தொடங்கப்பட்டது. 41 நாள் இன்னைக்கு போராட்டம். இது வரைக்கும் 30 பேருக்கு மேல உயிர் சேதம் நடந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. முந்தானேட்டு மற்றும் 9 பேரை ராவல்கோட்ல கொன்னாங்க. அதாவது 1 லட்சம் பேர் வந்து முசாஃபராபாத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். இன்னைக்கு அதை அடக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்து 8000 ரேஞ்சர்ஸை வந்து உள்ள அமைச்சிருக்காங்க. ரேஞ்சர்ஸ் அனுப்புனா அது கட்டுப்பாட்டுக்கு வருமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் இராணுவ முறையில் கையாளும் விஷயத்தை பாகிஸ்தான் வந்து
அவர்களோட அடிப்படை குணமாக கொண்டிருக்கிறார்கள். அது அன்னைக்கு இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் அவர்கள் கையாண்ட விதமாகட்டும், இன்று பலூச்சிஸ்தானில் அவர்கள் கையாண்ட விதமாக இருக்கட்டும், இல்லை கைபர் பக்தூன்வாயில் அவர்கள் கையாளும் விதமாக இருக்கட்டும், ஆசாத் காஷ்மீரில் எல்லாத்துக்குமே வந்து இராணுவம் தான் தீர்வு என்று நினைத்தால் மக்களை ஒடுக்கி அடக்கி அவர்களை வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும்னு நினச்சா அது முடியாது. இன்னைக்கு அந்த மொத்த பாகிஸ்தானில் அது பலூச்சில் ஆகட்டும், இல்லை கைபர் பக்தூனில் ஆகட்டும், இல்லை ப்ராப்ளம்ஸ் வேறு, அவங்களோட பிரச்சனைகள் வேறவா இருக்கலாம், ஆனால் அடிப்படை தத்துவம் ஒன்று தான். வெஸ்ட் பஞ்சாபிகளுக்கு அடிமைகளாக நாங்கள் வாழ முடியாது என்பதுதான் அவர்களின் அடிப்படை தத்துவம். அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி பாகிஸ்தானில் இருந்து விடுபட வேண்டும் என்ற முயற்சிக்கு மெயின் காரணத்தை வித்திட்டதே இந்த வெஸ்ட் பஞ்சாப் டாமினேஷன். இதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி சிரக்காய் ரீஜன் சொல்லுவாங்க. நம்ம ராஜஸ்தானுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தார் டெசர்ட்டை வந்து சிரக்காய் ரீஜன் அப்படின்வாங்க. சவுத் பஞ்சாப், இந்த பால்பூர்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ட்ரை ஆரிட் பெல்ட், அதாவது ஒரு மாதிரி தண்ணி இல்லாத ஒரு பகுதி. அங்கே போயிட்டு சவுதி அரேபியா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சவுதி கிட்ட பணம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு இண்டஸ் நதி நீரை வந்து திருப்பி பாசன கால்வாய்களை வந்து அங்கே விரிவுபடுத்தி அங்கே விவசாயத்துக்கு உகந்த நிலமா மாற்றலாம்னு சொல்லிட்டு, அங்கே விவசாயத்துக்கு உகந்த நிலமா மாற்றினா அப்போ சிந்துக்கு போகிற தண்ணி என்ன ஆகும்? போகாது. அதனால் சிந்தில் வந்து கிளர்ச்சி வெடிச்சது. ஜியோ சிந்து மூவ்மெண்ட் திரும்பியும் ஆக்டிவேட் ஆச்சு. அந்த ஜியோ சிந்து மூவ்மெண்ட் ஆக்டிவேட் ஆன உடனே திரும்பி அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். இன்னைக்கு ஆசாத் காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனை வந்து அடிப்படை தேவைகளுக்காக தொடங்கிய பிரச்சனை இன்று ஜீவாதார பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். பலூச்சிஸ்தான்ல கிட்டத்தட்ட 45% நில பரப்பு அவங்க பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 47. நான் சொல்ல இது இந்த புள்ளி விவரத்தை பாகிஸ்தான் அரசு ஒத்துக்கொண்ட புள்ளி விவரம் 47% கீழே. அதே நீங்க வந்து பாகிஸ்தானோட ஏற்றுமதி இறக்குமதியோட அந்த விகிதாச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் அதிகம், ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் கம்மி, இறக்குமதி செய்யும் பொருட்கள் தான் அதிகம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பணம் இல்லை, நிதி பற்றாக்குறை பெரிய பிரச்சனையா இருக்கு. எண்ணெய் போய் சேர்றது இல்லை. எங்க நான் சொல்ற அவங்க கூப்பிடுற ஆசாத் காஷ்மீருக்கு எண்ணெய் போய் சேர்றது இல்லை. தேவையான அத்தியாவசிய பொருட்கள், உணவு உட்பட எல்லா மருந்துகள் உட்பட இந்த பொருட்கள் போய் சேர்வதில்லை. கல்வி நிறுவனங்கள் ஒழுங்காக செயல்படுவதில்லை. அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் வந்து 2ஆம் தர குடிமக்களாக பாகிஸ்தான் இராணுவத்தின் கைப்பாவைகளாக இருக்கும் தலைமை கீழ் அவர்கள் ஆட்டி படைக்கப்படுகிறார்கள். இதை எப்படி அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இங்க கூட நம்மளுக்கு மாநிலங்கள் இருக்கு சார். இங்க எந்த மாநிலமும் வந்து 2ஆம் தரம் மாநிலம், முதல் தரம் மாநிலம். மேபி அங்க இருக்கக்கூடிய வளங்களை சார்ந்து அந்த மாநிலத்தின் வளர்ச்சி வந்து முன்னோக்கியும் இருக்கலாம், பின்னோக்கியும் இருக்கலாம். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளால் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி வந்து கொஞ்சமே சற்றே அடிபடலாம் தவிர்த்து இங்கே இருக்கிற மக்களை வந்து இந்தியர்களை நாம் பாகுபாடு செய்து பார்ப்பது இல்லை. இங்க நம்ம அரசியலுக்காக பேசுற விஷயங்கள் பல இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான்ல வந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர் கமாண்டர்ஸ், இராணுவ தளபதிகள் எடுத்து பார்த்தோம்னா ஆசிம் முனீர் உட்பட இருக்கக்கூடிய பல்வேறு கோர் கமாண்டர்ஸ், அவங்க பாகிஸ்தான் வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன் இல்லை, ஃபீல்ட் ஃபார்மேஷன்ஸ் தான் அதிகம். கோர் கமாண்டர்ஸ் வந்து அது மாங்லா ஆகட்டும், பாவல்பூர் ஆகட்டும், இல்லை குவெட்டா ஆகட்டும், இல்லை பெஷாவர் ஆகட்டும், இல்லை கராச்சி கோர் ஆகட்டும், முல்தான் ஆகட்டும், இந்த கோர் கமாண்டர்ஸோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா யார் அப்படின்னு எடுத்து எல்லாமே பஞ்சாபிகள். அடுத்து ஆசாத் காஷ்மீர்ல பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகள், பாகிஸ்தான் ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதிகாரிகள் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கமிஷனராகவும் அங்கே எஸ்பி ஆகவும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போகுது. அங்கே இருக்கிற எஸ்ஐ, கான்ஸ்டபிள், அங்கே இருக்கிற மற்ற ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து வெறும் கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனையா, இல்லை ஜீவாதாரம் சார்ந்த பிரச்சனையா,
இல்லை அடிப்படை தேவைக்கான பிரச்சனையா, என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்க. இல்லை எல்லா பிரச்சனையோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முழுமையான எல்லா பிரச்சனைகளும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கா? எஸ். இப்போ அதை தான் கேட்குறோம். இதுக்கு முன்னாடியும் பிஓகேல வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. 2024 நடந்தது, 25 கூட நடந்திருக்கு. அதற்கும் இதற்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன சார்? அன்னைக்கும் இன்னைக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பிஓகேக்கு போய் சேர வேண்டிய, இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு போய் கிடைக்க வேண்டிய உதவிகள் துரிதமாக கிடைப்பதில்லை. ஒரு வாட்டி பொறுப்பாங்க, 2 வாட்டி பொறுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கணும். இவன் பாகிஸ்தான் இராணுவம் எலும்பு துண்டை வீசுவது போல செல்லப்பிராணிக்கு அது மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் அவங்க பொறுத்து கொள்வாங்க? இன்னொரு பெரிய பிரச்சனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 12 பஞ்சாபிக்களை வந்து அந்த அவங்களோட சட்டசபையா பாராளுமன்றமோ ஏதோ ஒன்று அவங்க போய் சொல்லிட்டு அவங்க உருட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு சபை, அதில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 12 பேரை வந்து இவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? அந்த மண் சார்ந்த மக்கள் இல்லை, அந்த ஏரியா அந்த இடத்துக்கு ஒவ்வாதவர்கள், இம்மி அளவும் ஒவ்வாதவர்கள், அவங்கள வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அந்த மக்களால்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, பொருளாதார ரீதியிலும் அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற டேட்டா எடுத்து பார்த்தோம்னாலும் வறுமை கோட்டு கீழே இருக்கும் மக்களின் சதவீதம் 50% தாண்டுகிறது. அது பிஓஜேகேல. இன்னொரு பக்கம் அவங்க நியூஸ் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற அதாவது இந்திய காஷ்மீர், நம் காஷ்மீரில் வளர்ச்சி எப்படி இருக்குது, அங்கே இங்கே வந்து யுஏஇ இன்வெஸ்ட் பண்ணுறான், மற்ற நாடுகள் வெளிநாடுகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்குது. அங்கே எதுவுமே இல்லையே. ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த மக்கள், ஒரே நிலப்பரப்பு, அங்கேதிக்கு இங்கேதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, தட்பவெட்ப நிலையிலேருந்து எல்லாமே. ஆனால் அங்கே வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, இங்கே எல்லா டெவலப்மெண்ட்டும் வருதுன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அந்த கோபம் என்பது வராதா? கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீரோட வளர்ச்சி விகிதம் அதிகமாகி உள்ளது. அங்கே இருக்கும் காஷ்மீரோட அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகாமல் பிரச்சனை இல்லை இருக்கிறது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் அழுத்தம் கொடுக்க அது பஸ்ட் அவுட் ஆகும். இப்போ அது பஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு இவங்களை எடுத்துக்கொண்ட அணுகுமுறை, அங்கே இருக்கிற மக்கள் சார்ந்த மண் சார்ந்த போராட்டத்தை வந்து மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுறதை விட்டு துப்பாக்கிச்சூடு மூலமாகவும் பஞ்சாப்ல இருந்து இராணுவத்தை அனுப்புறது மூலமாகவும் அது பிரச்சனை தீரப்போறது இல்லை. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை இப்போ இன்னைக்கு பிரச்சனை, கைபர் பக்தூன்ல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பஷ்தூன் ரெஜிமெண்ட்ஸ் இராணுவ அமைப்புகளை வந்து இன்னைக்கு அங்கேருந்து பலூச்சிஸ்தானில் அனுப்பினாலோ, பலூச் ரெஜிமெண்ட்டை தூக்கிட்டு கைபர் பக்தூன்வால அனுப்பினாலோ, இல்லை இவங்க 2 பேரை தூக்கிட்டு போயிட்டு காஷ்மீர் பகுதியில் அனுப்பினாலோ எதுவும் ஆக போகிறதில்லை. ஏன்னா எல்லாருமே அந்த மிர்பூர்காரனாகட்டும், இல்லை அவன் பன்னூரில் இருக்கிறவனாகட்டும், இல்லை பாஸ்னி, இல்லை குவதாரில் இருக்கிறவன், இல்லை குவெட்டாவில் இருக்கிறவன் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பிட்டு பஞ்சாபி டாமினேஷனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். ஆசிம் முனீர் பதவி விலக வேண்டும் என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தானின் ஒரு குரலாக நமக்கு தெரிகிறது. ஏன் இராணுவ தலைமையகத்திலேயே 276 கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஆசிம் முனீர் பதவியில் தொடர்வது ஒரு தேவையற்றது என்று பல பேர் பேசியிருக்காங்க. டிஜிஐஎஸ்ஐக்கும் ஆசிம் முனீருக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆசிம் முனீரின் லைஃபுக்கே த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிம் முனீரை காலி செய்ய வேண்டும், ஃபீல்டு மார்ஷல் முனீர் வந்து இருக்கிறது தவறு, விட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு டிஜிஐஎஸ்ஐ முடிவு எடுத்துருக்கு. அதாவது ஐஎஸ்ஐ அமைப்பில் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கசிகின்றன. இந்த தகவல் கசிந்ததுக்கு காரணம் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஐயோட கிளாசிஃபைட் லீக் தான். அவங்களோட கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் ஒன்று லீக் ஆனதில் அவங்க சொல்கிறது என்னடான்னா, ஆசிம் முனீர் உயிருக்கு தெஹ்ரீக்கே தாலிபான் வந்து அச்சுறுத்தல் கொடுக்க போகிறது, அதுவும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தானில் மீர்யார் பலூச் கிட்டத்தட்ட டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் அறிவிச்சிட்டார். இப்போ இந்த போராட்டங்கள், பிஓஜேக்கள் நடக்கிற போராட்டங்கள் வந்து இந்த பலூச்சிஸ்தான், கைபர் பக்துன்கவா மாதிரியான மற்ற மாகாணங்களில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி எதிரொலிச்சு அங்கே எதிரொலிக்கிறதுனால தான் எங்கேயும் எதிரொலிக்குது. பலூச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட 85% நிலப்பரப்பை எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னு மீர்யார் பலூச் கூறியுள்ளார்.
போராட்ட குழுவை சேர்ந்தவர். அடுத்து பாகிஸ்தானோட நிலப்பரப்பை மட்டுமல்லாமல் சைனாவில் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பொறியாளர்கள் அவங்க எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டுள்ளார்கள். அவங்க சைனா திரும்பியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஹைவே எல்லாம் வந்து பலூச் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவம் முழுமையாக செயலிழந்துள்ளது. நான் சொல்லலை, மௌலானா ஃபசலுர் ரஹ்மான் பாகிஸ்தானில் ஒரு முக்கிய தலைவர் மௌலானா ஃபசலுர் ரஹ்மான் சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலூச் இதில் அந்த அந்த இடத்துலையே அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டு இருக்கின்றன. துப்பாக்கி, அதாவது ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ், ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்களை பார்த்து சுடுவது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயங்களாக பாகிஸ்தான் இராணுவம் வந்து செயல்படுத்தி கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ மேன்பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் லான்ச் மிசைல்ஸை வந்து பலூச்சுகளிடம் சென்று அடைந்துள்ளது. இதனால ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸை வச்சு மக்களை தாக்க முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸோ கிரவுண்ட் டாமினேஷன் அவங்க கையை விட்டு போயிட்டுருக்கு, ஏர் டாமினேஷன் அவங்க கையை விட்டு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கைபர் பக்தூன்வால பெஷாவரை விட்டு பாகிஸ்தான் இராணுவம் வெளியே மூவ் ஆகிறதுக்கே பயப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அடிப்படையாக பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் வந்து தெருவில் நின்று போராடுகின்றார்கள். இது ஒரு இன்சர்ஜென்சி என்ற அந்த ஒரு தன்மையை அடைந்துள்ளது. அதாவது உள்நாட்டு கலவரம் என்ற ஒரு தன்மையை அடைந்துள்ளது. அந்த நாட்டு மக்களே அந்த நாட்டின் மீது நம்பிக்கை இல்லா ஒரு தீர்மானத்தை அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள், அதை கட்டமைத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது பாகிஸ்தானின் அழிவில் தான் சென்ற முடியும். பார்க்குறோம், ஃபாரின்ல இருக்கிற, யூஎஸ்ல இருக்கிற, யூகேல இருக்கிற காஷ்மீரிகளே அஜிடேஷன், லண்டன்ல வந்து அஜிடேஷன் நடந்திருக்கு, வாஷிங்டன்ல நடந்திருக்கு, ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிற அவங்கள காஷ்மீரிகளே அஜிடேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டு அரசுகள் வந்து பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. யூஎஸை பற்றி எனக்கு தெரியாது. யூகே வந்து யூரோப்பியன் யூனியன் பாகிஸ்தானில் இருக்கிற நடந்திருக்கிற அத்துமீறல்களை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. யூகே யூஎஸ் வந்து பாகிஸ்தான் வந்து யூகேயால் கிரியேட் செய்யப்பட்ட ஒரு பூகோள ரீதியிலான ஒரு அமைப்பு தான். யூஎஸ்ஆல் வளர்த்து விடப்பட்ட ஒரு தீவிரவாத நாடு தான் பாகிஸ்தான். ஸோ அவங்க ரெண்டு பேர் கேள்வி எழுப்புவாங்களான்னா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து யூஎஸ்ஏவோட நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யூஎஸ்ஏ என்றுமே பாகிஸ்தான் தன்னோட கைப்பாவையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது யூஎஸின் ஆசையாகத்தான் இருக்கும். ஏன்னா சைனாவுக்கு பாலமாக இருப்பதும் ஒரு டைமில் யூஎஸ்ஏக்கு அந்த பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும் பாகிஸ்தான் தான். யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் பக்கம் சாயக்கூடிய அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட எண்ணோட்டம் இன்னும் மாறவில்லை. இந்தியா ஒரு வல்லரசாகவோ இல்லை ஒரு பலமான நாடாகவோ மாறக்கூடாது என்றால் பாகிஸ்தானின் தேவை அவர்களுக்கு இருக்குவதுன்றது சைனாவும் நன்று புரிந்திருக்கிறது, அது யூஎஸும் புரிந்திருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் அவளை ஈஸியாக உடையறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ யூஎஸ் வந்து இதுக்காக குரல் கொடுப்பாங்க. எந்த மனித உரிமை மீறலுக்காக யூஎஸ் உலகத்தில் குரல் கொடுத்துருக்காங்க? நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஈஸ்ட் பாகிஸ்தானில் பிளட் டெலிகிராம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி இருந்த கவுன்சிலர் ஜெனரல் ஆஃப் யூஎஸ் வந்து மிஸ்டர் பிளட், அவர் அமிச்சார் டெலிகிராம், பல 100 பேஜுகள் டெலிகிராம். அது நிக்சன் கவர்மெண்ட்டை அதை எடுத்துக்கிட்டாங்களா? ஹென்ரி கிசிங்கர்னு எடுத்துக்கிட்டாரா? அன்றைக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக 7th ஃப்ளீட்டை தானே அமுச்சு வச்சாங்க அவங்க. ஸோ யூஎஸ் வந்து பாகிஸ்தானை கேள்வி கேட்கும். ஏங்க, உசமா பின் லேடன் ஒளிந்திருந்த நாடு தானே பாகிஸ்தானு, ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? அதே பாகிஸ்தானோட சோ கால்டு பிரதமரையும் ஃபீல்டு மார்ஷலையும் கூப்பிட்டு வச்சு ஒயிட் ஹவுஸில் லஞ்சு கொடுத்துட்ருக்கிறது தானே ட்ரம்ப்போட வேலையாக இருக்குது. ஸோ அவர்களால் வந்து இந்த பாகிஸ்தான் செய்யும் அத்துமீறல்களை வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க என்பது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்புறவங்க நம்பட்டும். எஸ் சார். இப்போ பார்க்குறோம், இந்தியா வந்து அங்கே பிஓஜேக்கள் நடக்கிற அத்துமீறல்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பிஎம்எல்ங்கிற கட்சி, பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ், இதற்கு வந்து இந்த பிஓஜேக்கள் நடக்கிற ப்ராட்டஸ்ட்டுக்கெல்லாம் ராதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு. இது என்ன சொல்கிறது தெரியுங்களா? தமிழில் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவங்களுக்கு கூடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. உன் நாட்டில் ஒழுங்கா நீ வச்சுட்டு இருந்தா ராதான் காரணம். சர்வரோக நிவாரணி மாதிரி பாகிஸ்தானுக்கு சர்வரோக நிவாரணி வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்தியா பேர் எடுத்துட்டா அவங்களுக்கு நிவாரணம் கிடச்சிரும், அவங்களுக்கு நிம்மதி கிடச்சிரும்னு நினச்சா அது பாகிஸ்தான் மக்களே இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க.
சரி, உன் நாட்டில் ஏன் 47% மேலே பலூச்சிஸ்தானில் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க மக்கள், 50% மேலே காஷ்மீரில் ஏன் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க? 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏன், 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏன் சம்பளம் கொடுக்குற உன்னோட அதிகாரிகளுக்கு? ஷோ கால் நீ கூப்பிடுற ஆசாத் காஷ்மீர்லேயே. இதுக்கெல்லாம் பதில் வேணும் இல்லை? பலூச்சிஸ்தானில் இன்னைக்கு அங்கே இருக்கிற 150க்கும் மேற்பட்ட எரிவாயு கிணறுகள்ல இருந்து எரிவாயு எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. 1200க்கும் மேற்பட்ட கனிம மைன்கள், அதாவது சுரங்கங்கள்ல இருந்து காப்பரும் தங்கமும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதுக்கெல்லாம் காரணம் கூட இந்தியா தான் சொல்லுவாங்களா? அதுக்கெல்லாம் ராதா காரணமா? மெஹரான் பலூச்சுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது கூட ராதான் காரணமா? அங்கே பெண்களும் குழந்தைங்களும் முதியோர்களும் வந்து தெருவில் போராடுறாங்களா? அதுக்கும் ராதா காரணமா? இன்னைக்கு காஷ்மீரில் ஆசாதி ஆசாதி என்ற குரல் இந்த சைடு கேட்டு இருந்த குரல் அந்த சைடு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் ராதான் காரணமா? நாங்கள் கொடுத்தும் இங்கே நீ ஏற்றி வச்ச. அதாவது மற்றவன் வீடு எரியும் போது தெரியாது, தான் வீடு எரியும் போது தான் அந்த வழி என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்வாங்க பார்த்தீங்களா? இப்போ பாகிஸ்தான் வச்ச நெருப்பு அவன் வீட்டு பற்றிக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு தானே வச்சோன்னு பார்த்தாங்க. டு ப்ளீட் இந்தியா த்ரூ 1000 cutsன்னு பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பாகிஸ்தானோட ஆட்சி முறையும் பாகிஸ்தானோட இராணுவத்தின் அதிகார மமதையும் அந்த வெறியும் பாகிஸ்தானை இந்த நிலைக்கு தள்ளி உள்ளது. இதற்கு இந்தியா எப்படி காரணமாக முடியும்?